நாம் கண்களை மூடி ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, அருமையான குருத்தோலை ஞாயிறுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே உமது வேத வசனத்தை நாங்கள் தியானிக்கும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காக ஸ்தோத்திரம். அகில உலகமெங்கும் ஆண்டு எல்லா திருச்சபைகளும் ஒரே கொண்டாட்டமும் குருத்தோலைகளை ஏந்தி கொண்டு ஆண்டவரை ஆர்ப்பரித்து ஆராதிக்கிற ஆராதனையாக இருக்கும்போது நாங்கள் வசனத்திலிருந்து அநேக விஷயங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு தெளிந்த புத்தியுள்ள ஒரு ஆராதனை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கிட்டத்தட்ட எருசலேம் முழு ஜனங்கள் திரளாக கூடி ஆர்ப்பரிக்கிறார்கள். ஆண்டவர் அந்த புகழை ஏற்றுக்கொண்டார். ஆமென். இதுவரை என்னை யாரும் புகழ்ந்துடக்கூடாது, நான் செய்த நன்மைகளை யார்கிட்டையும் சொல்லவும் கூடாது, அமைதியாக போயிருங்கன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு எருசலேம் பட்டணத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய அந்த புகழ்ச்சியை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். இது ஏன் இப்படி நடந்தது? இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு காரணமானவர்கள் யார்? ஆண்டவர் புகழ் விரும்பியா? புகழை ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொண்டார் என்றெல்லாம் இன்றைக்கு தியானித்து இந்த ஞாயிற்றுக்கிழமையை ஒரு ஆர்ப்பரிப்போடு கர்த்தரை புகழ்ந்து பாடி அவன் வேத வசனங்களை ஆராய்ச்சி செய்து உண்மையான ஒரு குருத்தோலை ஞாயிறை ஆசரிக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. குருத்தோலை ஞாயிறில் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா, 2 வார்த்தை தான் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. ஓசன்னா என்றால் எங்களை ரட்சியும், சேவ் மீ அப்படின்னு அர்த்தம். நம்ம வாசனை பாருங்க, 118ஆம் சங்கீதம். அந்த சங்கீதத்தின் இந்த வசனத்தை தான் இங்கே பயன்படுத்துகிறாங்க. ஹோல் எருசலேம் சிட்டி, எருசலேம் பட்டணத்தார் அனைவரும் சேர்ந்து சொன்ன 118ஆம் சங்கீதத்தின் 25, 26 வாசிக்க கேட்போம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே ரட்சியும். இந்த வார்த்தை தான் ஹோசன்னா. கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும், கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அல்லேலூயா. இதே வார்த்தைகளை பயன்படுத்தி எருசலேம் பட்டணத்தார் ஆண்டவரை புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கும் ஆண்டவரை ஸ்தோத்திரம். பொதுவாக நாம் வெளிப்பிரகாரமாக இன்னைக்கு பெரிய அலங்காரங்கள், குருத்தோலைகளை ஏந்தி பவனி எல்லாம் இருக்கட்டும், நல்லதுதான், அதை நம்ம குறை சொல்ல நான் வரல. ஆனால் இப்படிப்பட்ட புகழ்ச்சிக்கு காரணமாக இருந்தவர்களை நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டோடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், ஆண்டோடைய நாமம் புகழப்பட வேண்டும், ஆண்டோடைய நாமம் ஆர்ப்பரித்து அவருக்கு உன்னதங்களிலே உயர்ந்த தேவனுக்கு மகிமை செலுத்த வேண்டும். ஆமென். இதே அதிகாரத்தில் பாருங்க, ஸ்தோத்திரம், இந்த குருத்தோலை ஞாயிறை குறித்து எருசலேம் பட்டணத்திலே கர்த்தர் வெற்றி பவனி செய்தார். அந்த பவனியை ஸ்தோத்திரம் 4 சுவிசேஷங்களிலும் எழுதி வைத்திருக்கிறார். அதான் ஒரு விசேஷம். இப்போ நம்ம வாசித்த இந்த வசனம் யோவான் சுவிசேஷத்தில் சொல்லப்படுகிறது. ஆக மத்தேயு 21ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்வோம். 21:15 வாசிங்க. அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து ஆக எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதித்தார்கள். எப்படிலாம் ஆராதித்தார்கள்? தாவீதின் குமாரனுக்கு
ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜா, வரப்போகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். அற்புதமாய் பாடி ஆண்டவரை ஆராதித்தார்கள். ஆமென். ஏன் இதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா, அந்த சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களும் முழு எருசலேம் பட்டணமும் தேவனை இப்பொழுது அவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுவரை அறிந்திராதவர்களும் அறிந்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எல்லாருடைய அட்டென்ஷனை ஆண்டவர் தன் பக்கம் ஈர்க்கிறார். இதுவரைக்கும் சொன்னார், நான் செஞ்ச அற்புதத்தை யார்கிட்டையும் போய் சொல்லிடார், தன்னை பிரபலப்படுத்தவே மாட்டார். அவ்வளவு ஓடி ஒளிந்து அடங்கி இருந்த இயேசுவானவர் இப்பொழுது தன்னை பிரகடனம் செய்கிறார், இஸ்ரவேலின் ராஜா என்று. ஆமென். இப்போ எல்லாரும் கேட்குறாங்க, ஆமா இவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. வாசிங்க, மத்தேயு 21 10 வசனத்தை வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று விசாரித்தார்கள். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். பாத்தீங்களா, எல்லாருக்கும் முன்பாக தன்னை அறிமுகப்படுத்துவதிலே கர்த்தர் கவனமாயிருந்தார். ஆமென். எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இவர் யாரு, நசரேயனாகிய இயேசு. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். அப்படி ஸ்தோத்திரிக்க இதற்கு காரணமாக இருந்தவர்கள் ரொம்ப முக்கியம். உங்கள் மூலம் என் மூலம் நம்முடைய ஆண்டவர்களாகிய இயேசுவின் நாமம் என்ன செய்யணும், மகிமைப்பட வேண்டும். அதற்காகத்தான் நம்ம வாழ்கிறோம். நம்ம மூலம் ஒருபோதும் ஆண்டுடைய நாமம் தூஷிக்கப்பட நாம் இடம் கொடுக்கவே கூடாது. அல்லேலூயா. இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்ற அந்த சாட்சியுள்ள ஜீவியம் பாருங்க, அது ரொம்ப முக்கியங்க. அதை இழந்துட்டா டோட்டல் லாஸ்ட், எல்லாமே இழந்ததுக்கு சமம். ஆக நம்முடைய வாழ்க்கையில இயேசு உயர்த்தப்பட வேண்டும் என்றால், இயேசு என் நல்ல நாமம் மகிமைப்பட வேண்டும் என்றால், இங்கு நாம் ஒரு சிலரை தியானிக்க போகிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அதற்கு காரணமாயிருந்த நபர்களை போல நம்முடைய வாழ்க்கை மாறும் என்றால், நான் விசுவாசிக்கிறேன், இந்த காரணப்பேட்டையில் புறஜாதிகள் எல்லாம் சூழ்ந்து சொல்லுவார்கள், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்று எல்லாரும் கேட்டு ஆச்சரியப்பட்டு அவர்களும் இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படி வரும் நாட்களில் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. காரணமாய் இருந்தவர்கள் யார்? ஆண்டவர் சொல்றாரு, இப்போ ஸ்தோத்திரம், ஒரு வெற்றி பவனி ஆரம்பிக்க போகிறார். இந்த எருசலேம் பட்டணத்தில் எல்லாருக்கும் முன்பாக தன்னை பிரபலப்படுத்த, தம்மை காண்பிக்க ஒரு வெற்றி பவனி. இதுவரை கால்நடையாய் நடந்து ஆண்டவர் ஊழியம் செஞ்சார். இதுக்கு முன்னால இந்த கழுத சவாரிலாம் செய்யவே இல்லை. கால்நடையாய் சென்றவர் இப்பொழுது திடீரென்று 2 பேரை கூப்பிடுறார், சீஷர்களை வரவழைக்கிறார். வாசிக்க கேட்போம். மத்தேயு 21:1 வாசிக்கலாம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகேயுக்கு வந்தபோது, இயேசுவானவர் சீஷரில் 2 பேரை நோக்கி, எந்த சீஷர்னு சொல்லலைங்க, நான் விசுவாசிக்கிறேன் அந்த 2 சீஷர்ல நாமும் இருக்கும்படி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு அதான் பிரசங்கம். நம்ம இந்த 2 சீஷர்களை போல இருக்கும்போது, அந்த கழுதையை போல இருக்கும்போது, கழுதை குட்டியை போல இருக்கும்போது, சீஷர்கள் எப்படி அடங்கி ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தார்களோ அப்படி நாம் ஜீவிக்கும் போது எல்லா புறஜாதி ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமேன். அவர்களும் சேர்ந்து வந்து துதிக்கிற ஒரு துதி ஆராதனையா இந்த சபையில ஆராதிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த 2 சீஷருடைய பெயர்கள் சொல்லப்படல, அவர்களுக்கு கொடுத்த கட்டளையை கவனிங்க.
ஆச்சரியமான கட்டளை. வாசிக்கலாம், 2ஆம் வசனத்தை வாசிப்போம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனோடே ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு, 2 சீஷரை கூப்பிடுறார். 12 சீஷர்கள், 2 பேர் மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். நீங்கள் உங்கள் எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். போன உடனே அங்கே ஒரு கழுதை உண்டு, ஒரு குட்டியும் இருக்கும். அதை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. இதான் கட்டளை. இந்த 2 சீஷர்கள் இதற்கு ஏதாவது ஒரு பதில் சொன்னாங்களா அப்படின்னா எதுவுமே சொல்லல. ஆமென். மறு உத்தரவு எதுவுமே சொல்லல. ஆண்டவர் சொன்னபடியே அவர்கள் செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சில கட்டளைகளை திருச்சபைக்கு தருவார். திருச்சபைக்கு தரும்போது நாம் எதிர்த்து பேசாமல், மறுபடி ஒன்றும் பேசாமல், கேள்வி கேட்காமல், சந்தேகப்படாமல் கீழ்ப்படிந்தால் நம்முடைய ஆண்டவருடைய நாமம் இந்த காரணப்பேட்டையிலே மகிமைப்படும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உரைக்கிறார். அல்லேலூயா. அவர் சொன்னதை மட்டும் செய்யணும். there is no questioning. இதை செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும், இப்படி செஞ்சா அவங்களாம் ஒத்துக்குவாங்களா, கழுதையை கொடுப்பாங்களா, கழுதை குட்டியை கொடுப்பாங்களா, எதுவுமே கேட்கல பாருங்க. நீங்களும் நானும் ஆணுடைய பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தைக்கு அப்படியே நாம் கீழ்ப்படிவோம் என்றால், ஸ்தோத்திரம், நம்முடைய வாழ்க்கை மூலம் இயேசு ராஜா மகிமைப்படுவார். ஆமென். ஆக 2 சீஷர்கள், அற்புதமான சீஷர்கள், எதிர்த்து பேசாத, கீழ்ப்படிதல் உள்ள, சந்தேகிக்காமல் அப்படியே கீழ்ப்படிந்தார்கள். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதை செய்தாலும் ரொம்ப நேர்த்தியா செய்கிறவர். வித்தவுட் பெர்மிஷன், அனுமதி இல்லாம எதுவும் செய்ய மாட்டார். ஆண்டவர் சொல்லாரு, நீங்க போய் அந்த கழுதையை அவிழ்க்கும் போது எஜமானன் கேட்பான். என்ன கேட்பான்? இந்த கழுதையை ஏன் அவிழ்க்கிறாய், இந்த கழுதை குட்டியை ஏன் அவிழ்க்கிறாய் என்று கேட்கும்போது நான் சொன்ன பதில நீங்க சொல்லுங்க. ஆமென். இது ஆண்டவருக்கு வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி சொன்னா கொடுத்துருவாங்களா? அப்படிலாம் நமக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கும். இவர் என்ன புதுசா சொல்றாரு? ஒரு கழுதை குட்டியை போய் அதை அவிழ்க்கிறப்ப அவங்க எஜமான் கேட்க மாட்டாங்களா? ஏய், நீ யாரியா, நீ எதுக்கே அதை அவிழ்க்கிற, இது யாருக்கு அப்படிலாம் கேட்குறப்ப இவர் சொன்னதை சொன்னா அவங்க அப்படியே விட்டுருவாங்களா அப்படின்னு கேள்வியே கேட்கல. ஆண்டவர் சொன்னபடியே செய்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் டிசைபிள்ஷிப் காலிங் கொடுக்கிறார் இந்த திருச்சபைக்கு. கர்த்தர் சொன்னபடியே செய்தால் இந்த காரணம்பேட்டை பகுதியிலே கர்த்தருடைய திருநாமம் மகிமைப்படும். ஆமென். அநேகர் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள். கேள்வி கேட்கக்கூடாது, ஆண்டவர் சொல்றதை செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு வேணும். ஸ்தோத்திரம். இதை செஞ்சா என்ன கிடைக்கும்? ஆமென். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் ஒத்து வராதுங்க, விட்டுருங்க, ஆளை விட்டுருங்கன்னு சொல்லி ஓடிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் மாதிரி நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது கீழ்ப்படிதல் உள்ள இருதயம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதற்குரிய பதில சொல்றாரு பாருங்க. இப்ப வாசிக்கலாம், 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஒருவன் உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி, உடனே அவைகளை அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இங்கே ஒரு வார்த்தை சேர்க்கல, மார்க்கு அதை சேர்க்கிறார். மார்க் என்ன சேர்க்கிறாரு? மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திலிருந்து அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். 2ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும்
ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஃப்ரெஷ் தான் வேணும், யாரும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவர் ஒருவரும் பயன்படுத்திராத கழுதையும் கழுதையோடு கூட இருக்கிற கழுதை குட்டியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவர் பாருங்களேன், இதை யோசித்து பார்த்தேன், இது ஆண்டுடைய இறையாண்மையை குறிக்கிறது. ஆமென், அவருடைய ஆளுகை இருப்பதை குறிக்கிறது. அப்படிதானே? ஸ்தோத்திரம். இவர் போய் 2 சீஷர்களை அனுப்பி கொண்டு வாங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அவருடைய இறையாண்மையிலே எழுதப்பட்டது. ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. அல்லேலூயா. இந்த கழுதை குட்டிகளையும் கழுதையும் நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் அடியானை ஏவி சொல்லுகிறார், உங்களுக்கென்று உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கென்று சில காரியங்களை ஆண்டவர் தூரத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒருவரும் பயன்படுத்தி இராத சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தூரத்தில் வைத்திருக்கிறார். இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று உங்களுக்கு சொல்லுகிறார், அது ஏற்ற நேரத்தில் உன்னை தேடி வரும். ஆமென். கர்த்தரே காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவர். அவருடைய இறையாண்மையின் கீழ் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் சபையே. அல்லேலூயா. அதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இது எப்படி நடக்கும்? கேள்வி கேட்காத. இதெல்லாம் நடக்குமா? சந்தேகப்படாத. கர்த்தர் தன்னுடைய பிரயாணத்துக்காக வைத்திருந்த அந்த கழுதை குட்டி ஒரு மனிதனும் இதுவரை ஏறியிராத ஒன்று. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அவருடைய இறையாண்மையின் அதிகாரத்தை குறிக்கிறது. இதை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் சில ஆசீர்வாதங்களை ஆங்காங்கே ஆண்டவர் இப்படி வைத்திருப்பார். அந்த கட்டை அவிழ்த்து உங்களோடு வந்து சேர்க்க வைப்பதில் கர்த்தர் கருத்தாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு திருவள்ளம் பற்றுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இதே போல் இன்னொரு சம்பவத்தை சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாசிங்க, மத்தேயு 17:27. ஆண்டுடைய இறையாண்மையில் அவர் வைத்திருக்கிற சில நன்மைகளை பாருங்க. ஸ்தோத்திரம். நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார். ஒரு வெள்ளிப்பணத்தை காண்பாய். அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அல்லேலூயா. பேதுருட்ட சொல்றார், பேதுரு நீ போய் ஒரு தூண்டில் போடு. கடல்ல தூண்டில் போடுறப்ப அந்த தூண்டில்ல அகப்படுகிற முதல் மீன் வாயை திறந்து பார்த்தனா, ஸ்தோத்திரம், வெள்ளி பணத்தை அதை எடுத்து எனக்காக உனக்காக டாக்ஸ் கட்டுன்னு சொல்லி ஆண்டவர் இவ்வளோ கிளியரா சொல்றார். அல்லேலூயா. இது யோசித்து பார்த்தேன். இதெல்லாம் ஆண்டுடைய இறையாண்மையின் கீழ் அடங்கி இருந்தது. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இன்றைக்கு இதை தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஸ்தோத்திரம் அந்த உலக பிரகாரமான காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். காரியத்தை கைக்குடி வர செய்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ஒருவரும் ஏறியிராத, இதுவரை பயன்படுத்திராத சில 2 நன்மைகளை தூரத்தில் உனக்காக வைத்திருக்கிறார். கர்த்தர் அதை கொண்டு வர விரும்புகிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உலக பிரகாரமான காரியங்கள் நடக்கலையேன்னு கவலைப்படாத. கர்த்தர் காரியத்தை கைக்கூடி வர பண்ணுகிறவர். அவர் அற்புதங்களின் தேவன். அற்புதங்களை இன்றைக்கும் செய்கிறார். நம்முடைய ஆண்டவர் ஸ்தோத்திரம் மரித்த தேவன் அல்ல, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தேவனை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய இறையாண்மையின் கீழ் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆமென். பேதுரு நினைச்சிருப்பார், நமக்கு எப்படி வரி கட்ட சொல்றாங்களே, நமக்கு பெரிய சம்பாத்தியம் இல்லை, இயேசுவோட கூட நடக்கிறோம், நமக்கு வரிக்கு காசு இருக்கா? ஆண்டவர் சொல்ல, போய் தூண்டில் போடு, முதல் மீன் வாயை திறப்ப அதில் ஒரு வெள்ளி பணம் உனக்காக எனக்காக கர்த்தர் உனக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் கடன்படாத தேவன். விசுவாசிக்கிறீங்களா?
பொருளாதாரம் எத்தனை நலிவடைந்தாலும், எல்லா தொழில்கள் முடங்கினாலும், உன்னை காப்பாற்ற ஒரு மீனுக்கு கர்த்தர் கட்டளையிடுவார். உனக்கு வெள்ளி பணம் கொண்டு வரும். ஓ, கர்த்தருடைய இறையாண்மையில் நீ அடங்கியிருக்கிறார். உன் குடும்பத்தை கர்த்தர் நடத்துவார், போஷிப்பார். எல்லா பண தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பார். அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு. சொல்லுங்க. காற்றையும் அமைதிப்படுத்தின இயேசு அற்புத. அலை கடல் மேலே நடந்தவர் எங்கள். நல்ல விசுவாசத்தோடு கரங்களை தட்டி இயேசு அற்புத. எல்லோரும் பாடுங்கள். சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள். சந்தோஷத்துடனே அற்புத 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 அற்புத. நன்றினோ தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். கர்த்தர் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். அற்புத அற்புத இயேசு அற்புத. இயேசு அற்புத. இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே மகிமைப்பட வேண்டும் என்றால் உடனே செய்ய வேண்டும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், காலம் தாழ்த்துவதும் கீழ்ப்படியாமைக்கு சமம். ஆண்டவர் சொல்றது கொஞ்சம் லேட்டாக செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவும் எதுக்கு தான் சமம்? கீழ்ப்படியாமை. கீழ்ப்படிதல்னா உடனே. அதை ரொம்ப அழுத்தம் கொடுப்பார். மார்க் வாசிங்க, மார்க் 11:3 வாசிங்க. ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால் இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அல்லேலூயா. மார்க்கு இம்மீடியட்லி, சடன்லி அப்படிங்கிறத 40 தடவை யூஸ் பண்றாருங்க. மார்க் காஸ்பல்ல மட்டும் there are 40 times. அது முதல் அதிகாரத்தில் 11 தடவை சொல்லப்பட்டிருக்குது. முதல் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் முதல் அதிகாரத்தை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, மார்க்கை போல நம்ம இருக்கணும். உடனே ஆண்டவருக்கு இது வேணும்னா வேணும், இல்லை நாளைக்கு பார்த்துக்கிறேன், தலையை சொரிஞ்சுக்கிட்டு வீட்டில் கேட்டு சொல்கிறேன், அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன், அம்மாட்ட அப்பெல்லாம் சொல்ல. உடனே கர்த்தருடைய காரியம் அவசரமாக இருக்கிறது. அல்லேலூயா. மார்க்கு 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை உடனே வருது பாருங்க. அதில் 10ஆம் வசனம் பாருங்க, 2வது லைன் பாருங்க, கரை ஏறின உடனே அப்படின்னு இருக்கு. என்னோட சேர்ந்து நீங்க அப்படியே புரட்டணும். அடுத்து 12ஆம் வசனத்தை பாருங்க, உடனே ஆவியானவர் அவரை வனாந்திரத்துக்கு போகும்படி ஏவினார். 18ஆம் வசனம் பாருங்க, உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு லேட் பண்ணவே இல்லை. 1ஆம் அதிகாரம் மார்க் 1 நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 20 பாருங்க, உடனே அவர்களையும் அழைத்தார். 21 பாருங்க, 2வது வரி பாருங்க, உடனே அவர் ஓய்வு நாளில் பிரவேசித்து. 26 உடனே அசுத்த ஆவி அவனை அலக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. 29 வசனம், உடனே அவர்கள் ஜெப ஆலயத்தை. 30 வசனம், உடனே அவர்கள் அவளை குறித்து அவருக்கு சொன்னார். அல்லேலூயா. 31 வசனம் 3வது வரி பாருங்க, உடனே ஜுரம். அல்லேலூயா. ஆமென். அடுத்து 42ஆம் வசனம், அவர் சொன்ன உடனே. எத்தனை பேர் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கணும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்னும் சத்தம் வரல. அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன உடனே செஞ்சிருங்க. உங்க மூலம் இயேசு என்ற நல்ல நாமம் உயர்த்தப்படும். ஆமென். அந்த நாமம் மகிமைப்படும். திரளான ஜனங்கள் காரணப்பேட்டையில் கர்த்தரை ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். விசுவாசிக்கிறீங்களா? ஆக உடனே கழுதையை விட்ட எஜமான் அவன் அனுமதிக்கலனா ஆண்டவருடைய பவனி போயிருக்காது. அந்த பவனி இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து சொல்லியிருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட 3 முதல் 4 கிலோமீட்டர் இந்த கழுதை
பவனி ஆண்டவர் செல்லுகிறார். அல்லேலூயா. ஆக தேவன் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் மகிமைப்பட வேண்டும் என்றால் இன்றைக்கே கீழ்ப்படிந்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். காலம் தாழ்த்தாதே. சில நேரத்தில் நம்முடைய உடைமைகள் கர்த்தருக்கு வேணும். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். நம்முடைய நேரத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். நம்முடைய பணத்தை கர்த்தர் எதிர்பார்ப்பார். நம்முடைய பலனை கர்த்தர் எதிர்பார்ப்பார். நீ யாருக்கும் பயன்படக்கூடாது, கர்த்தர் ஒருவருக்கே நீ பயன்பட வேண்டும். அல்லேலூயா. ஒருவரும் ஏறிராத கழுதைகள். பாத்தீங்களா? ஆண்டவருக்கு வேணும் அப்படிம்பார். சில நேரத்தில் நம்ம ரொம்ப அர்ஜென்சி பண்ணுவார். ஏன்னா நீங்களும் நானும் ஆராதிக்கிற ராஜாவின் காரியம் அவசரமாக இருக்கிறது. அல்லேலூயா. இன்னும் காலம் தாழ்த்தாத நீங்களும் உங்க பிள்ளைகளும் கர்த்தருக்கு வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீங்களா? கழுதை குட்டியும் ரெண்டும் வந்துச்சே. ஆண்டவர் குடும்பத்தை பிரிச்சு ஊழியம் செய்ய மாட்டார். குடும்பத்தோடு வந்துதான் ஊழியத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்க குடும்பத்தை கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் ஏற்றுக்கொள்றீங்க? நீங்களும் உங்க பிள்ளைகளும் கர்த்தருடைய நாமத்திற்கு என்று மகிமைப்படுத்தப்படும்படி நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. உங்களை யாரும் கட்டி வைக்க முடியாது. உங்களை அவிழ்த்து இயேசு ராஜாதி ராஜாவின் ஆமென் மகிமைக்காக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கழுதை அர்ப்பணித்தது. கழுதினுடைய எஜமான் அர்ப்பணித்தான். அவனும் கேள்வி கேட்கவே இல்லை. இப்பொழுது இயேசு என்ற நல்ல நாமம் மகிமைப்பட்டது. ஆமென். எதை செய்தாலும் நம்முடைய ஆண்டவர் முறைப்படி செய்கிறார். பாருங்க, பெர்மிஷன் இல்லாம அவிழ்த்துட்டு வந்திருக்கலாம். ஆண்டவர் எதை செய்தாலும் நேர்த்தியாக ஆமென் முறைப்படி செய்கிற நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். அவசரப்பட மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில அவசரப்பட்டு ஸ்தோத்திரம் எடுக்கிற எல்லா முடிவுகளும் ஆபத்தான முடிவுகள். எல்லாம் முறைப்படி அனுமதியோடு செய்யப்படுகிற ஆசீர்வாதங்கள் அது நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நம்முடைய ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமுமான தேவன். ஆமென். ஒழுங்கின்மையா இருக்க மாட்டார். பாருங்க, எஜமான்ட்ட பெர்மிஷன் கேட்டுதான். அதுவும் வழியில நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களும் கேட்குறாங்க, கேள்வி கேட்குறாங்க, இதை ஏன் அவிழ்த்துட்டு போறீங்க அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இது கர்த்தருக்கு வேண்டும். அல்லேலூயா. உடனே இவ்விடத்தை விட்டு அனுப்பிவிட்டான். இப்பொழுது பாருங்க ஸ்தோத்திரம், அவர்கள் அந்தப்படியே செய்தார்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. வாசிக்க கேட்போம். மத்தேயு 21 வாசிக்கலாம். சீஷர்கள் போய் இயேசு தங்களுக்கு கட்டளையிட்டபடியே அல்லேலூயா. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில எவைகளெல்லாம் கட்டளை இட்டிருக்கிறாரோ அதன் படியே செய்தா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். விசுவாசிக்கிறீங்களா? அதுல ஒண்ணு கூட்டுறது, இதுல ஒண்ணு குறைக்கிறது, இதான் பிரச்சனை. ஏன் ஆசீர்வாதம் கிடைக்கல? ஏன் ஆசீர்வாதம் கால தாமதமாகிறது? கைகூடி வரமாட்டுக்கு. ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யறது இல்லை. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டு உங்களோடு இடைபடுகிறார். ஆண்டவர் சொன்னபடியே செஞ்சு பாருங்க. ஆனா கொஞ்சம் மனசு ஏத்துக்காது, கஷ்டமா தான் இருக்கும். நான் நினைச்சபடிலாம் ஒன்றும் நடக்கல பாஸ்டர், எல்லாம் நான் நினைக்காதது நடக்குது. ஸ்தோத்திரம், நான் விரும்பாததெல்லாம் நடக்குது. அநேக இழப்புகள், அநேக ஏமாற்றங்கள், தோல்வியில் இருக்கிறேன். எப்படி இந்த வார்த்தையெல்லாம் கீழ்ப்படுகிறது என்று சொல்லி மன சஞ்சலத்தோடு இருக்கிறாய். இன்றைக்கு உங்க வாழ்க்கையை ஆணுடைய திருக்கரத்தில் அர்ப்பணியுங்கள். கர்த்தர் சொல்லுகிறார், அவர் சொன்னபடி செஞ்சு பாருங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. ஏன்னா நம்மை குறித்து அநேக காரியங்களை பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. உங்களையும் என்னை குறித்து வேதத்துல அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் நடக்கணும். நம்ம இஷ்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கை நடக்காது. எல்லாம் எழுதப்பட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் தமது வார்த்தையை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 21
இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா 21:4-5 வாசிங்க. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திற்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அல்லேலூயா. இதெல்லாம் ஏதாச்சியா நடக்கலங்க. நான் தான் சொன்னேன், இதெல்லாம் கர்த்தருடைய இறையாண்மை, அவருடைய ஆளுகை, இதெல்லாம் கர்த்தருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது என்பதை தேவ ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதற்காகத்தான் இதெல்லாம் செய்கிறார். எங்க எழுதியிருக்குது? 450 வருஷத்துக்கு முன்னால் எழுதப்பட்டது. சகரியா 9:9 1098 பக்கம். 450 வருஷத்துக்கு முன்பாக எழுதப்பட்டது நிறைவேறும் படிக்கு இதெல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. இந்த குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டு உங்களோடு பேசுகிறார். உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை கூட இந்த வேதாகம புஸ்தகத்தில் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இதெல்லாம் ஏன் நடக்கும் என் வாழ்க்கையில்? இத்தனை தோல்வி, ஆமீன், ஏமாற்றங்கள், விரும்பினது ஒன்றும் நடக்கல. பயப்படாது. உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்டவைகள்லாம் நிறைவேறும்படி தான் இப்படி நடக்கிறது ஒழிய நீ சந்தித்து கொண்டிருக்கிற ஏளனங்களாகட்டும், பரியாசங்களாகட்டும், நிந்தனைகளாகட்டும் எல்லாம் நன்மைக்காக மாற பண்ண தேவன் உனக்கு உதவி செய்வார். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். இந்த நாள் ஒரு வெற்றி பவனி செய்கிற நாள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கு தெரியும் வெள்ளிக்கிழமை மரிக்க போறார், வெள்ளிக்கிழமை இறக்க போறது நல்ல தெரியுங்க. இதே எருசலேம் பட்டணத்துல இத்தனை ஜனங்கள் இப்ப ஆர்ப்பரித்து இவர்கள் சத்தம் போட்டு ஆண்டவரை வெற்றி கொண்டாட்டம் பண்றாங்க. இதே வெற்றி கொண்டாட்டம் செய்கிற இன்னும் 5 நாள்ல ஆண்டவர் மரிக்க போகிறார் என்று அறிந்தும் தைரியமா வந்தார்னா ஆண்டவருக்கு எத்தனை துணிச்சல் நிறைந்த தேவன். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கோழை கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவரை பின்பற்றுகிற நீங்களும் நானும் இதே தோரணை நமக்கு இருக்க வேண்டும். ஆமென். எத்தனை போராட்டங்கள் வரலாம், என் வாழ்க்கையில நிந்தைகள், அவமானம் வந்தாலும் எல்லாவற்றையும் சகிக்கக்கூடிய பலனை தருவார். எனக்கு தோல்வியே இல்லை, எனக்கு வெற்றி உண்டு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. இந்த நாளிலே நம்முடைய ஆண்டவர் துணிச்சலின் தேவன். ஆண்டவர் கோழை இல்லைங்க. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் என்னை அழைத்த என் பிதா என்னை கைவிடவே மாட்டார். அவர் என்னுடைய வெற்றியாய் நடத்துவார். ஹல்லேலூயா. இந்த வெற்றியை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். காரணம் என்ன அப்படின்னா சகரியா 9:9 நிறைவேறணும். ஹல்லேலூயா. வேதத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் வந்தார். ஆமென். உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிறீங்க அநேகர். இந்த வார்த்தையெல்லாம் எங்கே ஆண்டவரே? என் வாழ்க்கையில் எல்லாம் தொலைந்து போய் வந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து வந்திருக்கிறேன், இனி எனக்கு இழப்பதற்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கிற தேவஜனமே, பயப்படாதே. எதை இழந்தாலும் உன் கையில் இருக்கிற இந்த வாக்கு தத்த வார்த்தைகள் விலையேற பெற்றது. இவைகள் எத்தனை வருஷமானாலும் கண்டிப்பாக கர்த்தர் நிறைவேற்றுவார். சகரியா 450 வருஷத்துக்கு முன்பாக சொன்ன வார்த்தையை நிறைவேற்ற ஆண்டவர் உண்மையுள்ளவராய் இருந்தால், போன மாதத்தில், போன வருஷத்தில், கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாக சொன்ன வார்த்தையை ஆண்டவர் நிறைவேற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ, நான் பயப்படேன். கர்த்தர் எனக்கு சகாயர். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அல்லேலூயா. பில்லி சுனித்து குறித்து பயப்படாத. அப்படி பயந்தனா அதை ஆராதிக்கவே போயிரு பேசாம. அல்லேலூயா. பில்லி சுனித்தை விட நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென். அந்த விசுவாசம் இருக்கணும். மாந்திரீகத்தை விட, மந்திரங்களை விட, எத்தனை பெரிய யாகங்கள் பூஜை நடத்தினாலும் எல்லாவற்றையும் விட நாங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். ஆமென். சிலுவையிலே சாத்தானுடைய எல்லா வல்லமைகளையும் உரிந்து போட்டார். ஆமென். விசுவாசத்தை விட்டுறக்கூடாதுங்க. விசுவாசம், நம்பிக்கை இழந்துடவே இழந்துடாதீங்க. எதை இழந்தாலும் சரி,
இதை இழந்துடக்கூடாது. அதான் ஆவிக்குரியவர்களுக்கு அழகு. ஆமென். ஆவி, ஆத்துமா. ஆவிக்கு இருக்கிற 5 காரியம் என்ன அப்படின்னா, என்னெல்லாம் இருக்கு ஆவிக்கு? விசுவாசம், நம்பிக்கை, பயபக்தி, ஜெபம், ஆராதனை. பிசாசு இந்த 3ல கை வைப்பான். எதுல கை வைப்பான்? விசுவாசத்துல கை வைப்பான், நம்பிக்கையில கை வைப்பான், பயபக்தியில கை வைப்பான். 3ஐயும் அவன் அழிச்சிட்டான்னா அவங்களால ஜெபிக்க முடியாது, ஆராதிக்க முடியாது. ஜெபம், ஆராதனை ஈஸியா தடை பண்ணிடுவான். அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு சொல்லி என்ன போட்டான்? அந்த ஆ, அவ்வளவுதான். விசுவாசத்துக்கு முன்னாடி ஆ போடுங்க, அவிசுவாசம். நம்பிக்கைக்கு முன்னாடி ஆ போடுங்க, அவநம்பிக்கை. பயபக்திக்கு முன்னாடி அவ போடுங்க, அவபக்தி. பார்த்தீங்களா? 3ஐயும் அழிச்சிட்டானா அவங்க ஜெபிக்க வரமாட்டாங்க, ஆராதிக்க வரமாட்டாங்க. ஏன்? வாக்குத்தத்தம் ஒன்றும் நடக்கல, விசுவாசமும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, பக்தியெல்லாம் கிடையாதுங்க. கவனிங்க, பிசாசோட தந்திரம் என்ன அப்படின்னா, நமது விசுவாசத்தை குலைத்து போடுவான். அல்லேலூயா. எங்க நடந்துச்சு? இதெல்லாம் நடக்குமா? சந்தேகம். பக்தியா? எதுக்கு பக்தி? கவனமா இருக்கணும். பிசாசு ஏவாளிடத்தில் வந்து கேட்டான், கர்த்தர் இதை சொன்னாரா? ஆதான் போட்டான். சொன்னார்னா அவன் கேட்ட கேள்வி என்ன? சொன்னாரா? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஆமா இல்ல, ஆண்டவர் சொன்ன மாதிரி இருந்துச்சு. கொக்கி போட்டான் பிசாசு. கேள்வி கேட்டது ஆ, அவ்வளோதான். நம்ம ஆட்கள் அப்படியே விழுந்துட்டாங்க. ஏவாள் அம்மா விழுந்து ஐயாவையும் வீழ்த்தி கடைசியில் ஏதேன் தோட்டத்திலிருந்து துரத்தப்பட்டார். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார், ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சக்கரியா சொன்னது நிறைவேறும்படி தன்னுடைய வார்த்தையில் ஒன்று கூட நடக்காமல் போகக்கூடாது என்பதற்காக இந்த கழுதையின் மேலே வெற்றி பிரவேசம் எருசலேமை நோக்கி. அல்லேலூயா. அப்போ கண்டிப்பா இதை வாசிக்கிற, தியானிக்கிற நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசிக்கணும், ஆண்டவர் சொன்னது எல்லாம் கட்டாயம் நடக்கும். ஆமென். நடந்துச்சா? நடந்துச்சு. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள், வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். இப்பொழுது ஜனங்கள் ஆண்டவரை ராஜாவாக ரிசீவ் பண்றாங்க. He is the king of king. இவர்தான் ராஜாதி ராஜா, வரப்போகிற ராஜா, இஸ்ரவேலின் ராஜா, ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர் என்று 118ஆம் சங்கீதத்தின் அந்த 25ஆம் வசனத்தை அவங்க பயன்படுத்துறாங்க. கவனிங்க, ஆண்டவரை ராஜாவாக வரவேற்க விரும்பினால் நமக்கு இருக்கிற அனைத்தையும் அவருடைய பாதத்தில் சரண்டர் ஆக்கிடணும். அல்லேலூயா. அவங்க தங்கள் வஸ்திரங்களெல்லாம் கலட்டினாங்களாம். யோசித்து பாருங்க, ஆண்டவரை ராஜாவா ரிசீவ் பண்ணணும்னா நமக்கு இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அவருடைய வஸ்திரத்தை நீங்கெல்லாம் உருகிட்டு விட்டுறாங்க. அப்படி கிடையாது. ஆண்டவரை ராஜாவாக ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள எல்லாவற்றையும் அவருடைய பாதத்திலே நாம் சரணடைந்து விட வேண்டும். அல்லேலூயா. அப்படி சரணடையும் போது முழு எருசலேம் அந்த ஜனங்களும் சொல்லுவார்கள், ஸ்தோத்திரம் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி. ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். இத்தனை ஆர்ப்பரிப்பின் மத்தியிலே ஆண்டவர் ஒரு எமோஷனல் ஒரு காரியத்தை காமிக்கிறார். உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றை செய்கிறார். நல்ல சந்தோஷமா இருக்கிறப்ப யாராவது அழுவாங்களா? அங்க அதை நம்ம கவனிச்சே ஆகணும். எல்லா ஜனங்களும் ஆண்டவரை ராஜாவாக பார்க்கும்போது திடீரென்று அருளாந்தர் இயேசு எருசலேம் பட்டணத்தை பார்த்து அழத் தொடங்கினார். ரொம்ப விசித்திரமா இருக்குங்க. மகிழ்ச்சியா இருக்கிறப்ப யாராவது அழுவாங்களா? அப்போ சம்திங் ராங், அங்கே ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க போகிறது. அதை பக்தன் லூக்கா படம் பிடித்து காண்பிக்கிறார். வாசிக்க கேட்போம். லூக்கா 19:41.
அவர் சமீபமாய் வந்தபோது ம். நகரத்தை பார்த்து நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த உனக்கு நாளில் கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டாருங்க. சில சந்தோஷமான நேரத்துல துக்கத்தை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நம்ம நினைக்கிறோம் சந்தோஷமா இருக்க, ஏன் இந்த துக்கம் சம்பவிக்குது? அதற்கு காரியத்தை சொல்றார் ஆண்டவர். உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ, அப்போ சமாதானத்துக்கு ஏற்றவைகளை அறிந்திராததினால் உனக்கு அழுகை சம்பவிக்கும் என்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இன்னைக்கும் இதே வார்த்தையை இந்த காரணப்பேட்டை சபையாருக்கு கர்த்தர் சொல்லுகிறார். உன் வாழ்க்கையிலே தொடர்ந்து சந்தோஷம் இருக்க வேண்டுமா? தொடர்ந்து அந்த சமாதானம் நிலைத்திருக்க வேண்டுமா? உனக்கு கிடைத்த இந்த நாட்களிலே சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருக்க வேண்டும் திருச்சபையே. ஹல்லேலூயா. எது சமாதானத்துக்கு ஏற்றவைகள்? ஆண்டவரை தேட வேண்டிய நேரத்தில் தேடணும். எனக்கு டைம் இருந்தால் நான் வர்றேன் பாஸ்டர், இல்லைன்னா எனக்குலாம் முடியாதுங்க, ஐ எம் சோ பிஸி. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும், போன வருஷத்திலிருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் 2026 படு மோசமான வருஷம் சொல்லி, அது ஆரம்பமாகி யுத்தம், எங்கேயோ நடக்கிற யுத்தம் நமது அடுப்படியில் ஒலிக்கிறது. அநேக ஹோட்டல் இழுத்து மூடியிருக்கிறாங்க கேஸ் இல்லாததுனால. இன்னும் மிகப்பெரிய விளைவுகளை நாம் சந்திக்க போகிறோம். மீண்டும் ஆண்டவர் எச்சரிக்கிறார் சபைக்கு, காதுள்ளவன் கேட்க கடவன். உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் கர்த்தரை தேடுவதில் நீ கருத்தாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கு தெரியும், ஒருவேளை சுவாமி இந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றுவார் என்று யோனாவுக்கு புறஜாதிகள் சொல்லுகிறார்கள். யோனாவே, நீ அடித்தட்டில் தூங்கிக் கொண்டிருக்கிறாய். நீ யார்? நீ எங்கிருந்து வருகிறாய்? உன் தொழில் என்ன? எழுந்திரு. ஒருவேளை சுவாமி, பாத்தீங்களா, புறஜாதிக்கு இருக்கிற அந்த ஞானம் கூட ஒரு தீர்க்கதரிசி ஆகிய யோனாக்கு இல்லையே. நமக்கு கிடைத்த நாளில் தூங்கிக் கொண்டிருந்தோமானால் மிக பெரிய விளைவுகளை சபையார் சந்திக்க நேரிடும். ஆமென். இந்த பரவசமான நாளில் ஒரு எச்சரிப்பும் ஆண்டவர் சொல்லுகிறார். சிலுவையிலே ஆண்டவர் இத்தனை பரியாசம் பண்ணாங்க, அப்போ நம்ம அனுபவிக்கிற பரியாசம்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒரு ஆறுதலா இல்லையா? இல்லாட்டி என்ன சொல்லுவோம், நம்ம ஐயோ பாச ஏன் கேட்குறீங்க, என் மானத்தை வாங்கி தொலைகிறாங்க, என் மானம் கப்பல் ஏறுது. உங்களுக்கு ஒரு ஆறுதல் வரணும் அப்படின்னா சிலுவை தியான கூட்டத்தில் வந்து பங்கு பெற்று கர்த்தர் அடைந்த அந்த கேடுகளை, அந்த கேடு அடைந்தார், அதை தியானிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஆறுதல். நான் படுகிற கஷ்டம்லாம் ஒரு குண்டூசிக்கு கூட சமம் இல்லை. அப்போ உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை நீ தேடலையே, தூங்கிக் கொண்டிருக்கிற அல்லவா? இன்னும் நீ உறங்கிக் கொண்டிருந்தால் சபையே, வரப்போகிற தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? எச்சரிக்கையாயிருங்கள். அதிகாலையில் தேடுகிறவன் கர்த்தரை கண்டடைகிறான். உங்களுக்கு கிடைத்த இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வரப்போகிற நாள் மிக கொடிதான நாள் என்று பரிசுத்த ஆவியானவர் எச்சரிக்கிறார். அந்த நாளில் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும், விசுவாசிக்கிறீங்களா? இன்னும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன், எனக்கு இன்னும் நான் டைம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு டைம் இருந்தால் வரேன் பாஸ்டர், எனக்கு டைம் இருந்தால் குடும்ப ஜெபம், எனக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறதே கரெக்டாக இருக்கு, லீவ் போட்டு வாங்க. ஏன் வர முடியாதா? லீவ் போட்டு ஒரு நாள் வந்து உபவாச ஜெபத்தில் உட்காரலாம்ல?
எத்தனை பேர் அப்படி செஞ்சிருக்கிறீங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இன்னைக்கு கேள்வி. ஒரு நாள் விடுமுறை எடுத்து தேவ சமூகத்தில் வந்து உபவசித்து தன்னை தாழ்த்தி குடும்பத்திற்காக பிள்ளைகளுக்காக எத்தனை பெற்றோர் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? எத்தனை நாள் ஆச்சு அப்படி ஜெபம் பண்ணி? உங்களை நீங்களே கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கிடைத்த இந்த நாளிலே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேட வேண்டும் என்று அப்படி ஆர்ப்பரிக்கிற நாளிலே ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். தொடர்ந்து வாசிங்க, அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 19:42. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால். உன்னை சந்திக்கிற நேரம் அப்புறம் பார்த்துக்கலாம், ஆண்டவருக்கு அப்புறம் டைம் கொடுக்கலாம். இப்ப முடியாதுங்க, இப்போ சான்ஸ் இல்லைங்க, அவ்வளோ வேலை வேலை பிஸிங்க. சந்திக்கிற நேரத்தை விட்டாச்சு. இப்ப பாருங்க, அடுத்து ஆண்டுடைய நியாய தண்டனைகள் சூழ்ந்து இருக்கிறது. வாசிங்க. உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அழுதுகிட்டே சொன்னாருங்க ஆண்டவர். சொன்ன சிலுவை நாதர் இயேசு அழுது கொண்டே சொன்ன வார்த்தை நடந்துச்சா? கிபி 70 தீத்து ராயன் வந்து எருசலேமை முற்றுகை போட்டான். 11 லட்சம் யூதர்களை அவன் சிதறடித்தாங்க. 1 லட்சம் யூதர்களை சிலுவையில் அறைந்து கொன்றான், எரித்து கொன்றான், அடிச்சு விரட்டினான். 40,000 பேரை சிறைபிடித்து கொண்டு போனான். ஆண்டவர் சொன்னதெல்லாம் நடந்தது. ஏன் நடந்தது? அவர்களுக்கு கிடைத்த நாளிலே சமாதானத்துக்கு ஏதுவானவைகளை தேடாம, ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுக்குரியதே தேடினபடினால் கர்த்தர் அழுது கொண்டே சொன்ன தீர்க்க தரிசனம். ஆண்டவர் கணக்கு கேட்பார். குடும்ப ஜெபம் எத்தனை பேர் தவறாம பண்றீங்க? தனி ஜெபம் பண்றீங்களா? ஆண்டவர் குருத்தோலை ஞாயிறு அன்று ஒரு சுத்திகரிப்பை செய்கிறார். இவ்வளவு ஆர்ப்பரிப்பின் நேரத்தில் ஆண்டவர் அழுது கொண்டு தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறார். 2வது, அவர் சாட்டை எடுத்துக்கொண்டு புறா விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் அவன் விரட்டி அடித்து, என் பிதாவின் வீட்டை நீங்கள் கள்ளர் குகையாய் மாற்றிவிட்டீர்கள் என்று கடிந்து கொள்ளுகிறான். ஆர்ப்பரிப்பினால் குருத்தோலை ஞாயிறு, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, எங்க திரும்பினாலும் பரபரப்பா இருக்கு. ஆனா இதன் நடுவிலே தீர்க்க தரிசனமும் உரைத்தார் அழுது கொண்டு, சுத்திகரிப்பும் கர்த்தர் செய்தார். வாசிக்க கேட்போம். ஆமென். மத்தேயு 21 வாசிக்கலாம். ஆண்டவர் தேவ ஆலயத்துக்குள் பிரவேசித்து செய்கிறார் பாருங்க. 12 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டு, என்னுடைய வீடு ஜெப வீடு எண்ணப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பாத்தீங்களா? ஆர்ப்பரிக்கிறாங்க, புகழ்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க. ஆனா அதன் நடுவிலே ஒரு சுத்திகரிப்பையும் செய்யறாரு. எச்சரிப்பு இருக்க இடத்துல நமக்கு ஞானத்தை பிறப்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லாரு, ஆலயத்தில் புறஜாதிகள் வந்து ஆராதிக்கிற இடத்துல இப்படி எக்ஸ்சேஞ்ச் மணி ஆஃபர் போட்டு வச்சிருக்கிறியே, பெரிய பலகையை விரித்து கொண்டு மணி எக்ஸ்சேஞ்ச். ஏன்னா வெளி தேசத்திலிருந்து எல்லாம் யூதர்கள் வருவாங்க பஸ்காவை ஆசரிக்க. இங்கே வர்றப்ப காணிக்கை போடுறது அயல் நாட்டு காணிக்கை எப்படி போட முடியும்? யூத தேசத்தில் என்ன அந்த நாணயம் இருக்கிறதோ அதை தானே போட முடியும். அப்போ அயல் நாட்டிலிருந்து கொண்டு வந்த அந்த பணத்தை யூத தேசத்தின் அந்த நாணயத்துக்கு ஏற்றபடி மாற்றி காணிக்கை வாங்கி ஆடை வாங்கிறது, புறா வாங்கிறது, இப்படி மணி எக்ஸ்சேஞ்ச் ஆஃபருக்காக அவர்கள் ஒரு பலகையை விரித்து வைத்து ஒவ்வொரு நாட்டுடைய காசையும் அதில் வச்சுருந்தாங்க. ஆண்டவர் பார்க்குறாரு,
ஐயோ இந்த இடம் புறஜாதிகள் வந்து ஆராதிக்கிற இடம், புறஜாதிகள் வர விடமாட்டுக்கிறீங்களே சொல்லி அதையெல்லாம் அந்த பலகையெல்லாம் கவிழ்த்து போட்டு ஆமேன் தமது ஆலயத்தின் மேல வைராக்கியம் கொள்ளுகிறார். அல்லேலூயா. இது நம்முடைய வாழ்க்கையில் எப்படி பொருந்தும் அப்படின்னா, நமது வாழ்க்கை இந்த சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் தான் இந்த சரீரம். இந்த சரீரத்தை முழுவதும் பணம் சம்பாதிக்க பயன்படுத்தாதீங்க. பணம் வேணும், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். உலகத்தானே 8 மணி நேரம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறான். நீங்கள் 8 மணி நேரத்திற்கும் மேலே பிரயாசப்பட்டு இந்த சரீரத்தை போட்டு பணத்துக்காகவே வாட்டி வதைத்து ஆமேன் பணத்தை ஈட்டுவதா இருந்தா இந்த ஆலயத்தை சுத்திகரிப்பதில் கர்த்தர் ரொம்ப கவனமா இருக்கிறார். அல்லேலூயா. ஆக இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. இந்த குருத்தோலை ஞாயிறில் நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நான் கர்த்தருக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆமேன். பணம் சம்பாதிக்க வேண்டிய நேரம்னு ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா நேரத்தையும் கொடுக்கல் வாங்கலுக்காகவே உங்கள் சரீரத்தை பயன்படுத்தக்கூடாது. குடும்பத்துக்குன்னு நேரத்தை ஒதுக்கணும், பிள்ளைகளுக்கென்று நேரத்தை ஒதுக்கணும், ஸ்தோத்திரம் பிஸ்னஸுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். பாருங்க, நேரம் எல்லாருக்கும் இலவசமாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அதில் பாகுபாடே இல்லைங்க, சனாதனமே அதில் இல்லை. ஏழைகளுக்கும் 24 மணி நேரம்தான், பணக்காரர்களுக்கு 24 மணி நேரம்தான். அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எப்படி பிரயோகப்படுத்துகிறோம் அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் கணக்கு கேட்பாருங்க. தேவன் கணக்கு கேட்கும்போது நீங்களும் நானும் கணக்கு கொடுத்தே ஆக வேண்டும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த நேரத்தை சீரியல்லையும் படத்துலையும் நம்ம பயன்படுத்தி நிறைய நேரத்தை நம்ம வீணடிச்சிட்டோம். இன்னைக்கு ஒரு பொருத்தனை பண்ண போகிறோம். ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இந்த ஆலயம் நீர் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயம். ஆண்டவரே உமக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுப்பேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி சொல்ல முடியுமா? கர்த்தர் இடத்தில் எதிர்பார்க்கிறார். குருத்தோலை ஞாயிறு அன்று உங்கள் சரீரத்தில் ஒரு சுத்திகரிப்பை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், எனக்கும் இந்த மெசேஜ். அப்போ இந்த சரீரத்தை நம்ம வேண்டாத காரியங்களுக்கு போட்டு அப்படி அலைக்கழிக்கிறோம். தேவனுக்கென்று கொடுக்குறோமா? ஆண்டவர் நேற்று தினத்தில் ஜெபத்தில் சொன்னார், உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்னைக்கு புதிதாய் வந்திருக்கிற தேவ ஜனமே, சோத்திர கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறுக்கிட்டு உன்னை ஜெபிக்க வைத்து புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன், புதிய ஆசீர்வாதங்களை நீ காண்பாய், புதிய பாதைகளை உன்னை நடத்துவார், புதிய கிருபைகளை தருவார், புதிய வரங்களை கர்த்தர் உனக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். குருத்தோலை ஞாயிறு அன்று ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார், ஆலயத்தை சுத்திகரித்தார். ஸ்தோத்திரம். எல்லாருடைய ஆமேன் அந்த புகழையும் ஏற்றுக்கொண்டார். ஆமேன். அல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியுங்க, இன்னும் 5 நாள்ல எந்த நாவெல்லாம் புகழ்ந்ததோ அதே நாவுகள் சொல்ல போகிறது, இவனை சிலுவையில் அறையும், குருசிஃபையும். இன்னைக்கு சொன்ன அதே நாக்கு இன்னும் 5 நாள்ல சொல்ல போகுது. ஆமென். ஸ்தோத்திரம். இன்னைக்கு புகழ்ச்சி ஆராதனை ஒரே ஆண்டவரை உயர்த்தி பேசுகிற இதே நாவுகள் எருசலேம் பட்டணத்தார் அனைவரும் சேர்ந்து சொல்ல போகிறார்கள், இவனை சிலுவையில் அறையும். ஆண்டவர் 2யுமே ஏற்றுக்கொண்டார். ஆனா நம்ம காது இருக்கு, புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்ளும், அவதூறா சொன்னா ஏத்துக்குமா? இதுல இருந்து ஒரு சிறந்த பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். எந்த நிலைமையா இருந்தாலும் மன ரம்மியமாய் வாழ்ந்திருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் பாருங்களேன், எவ்வளவு சிறந்த தேவன், நமக்கு நல்ல முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அல்லேலூயா. புகழ்ச்சி நீ ஏத்துக்கிட்டல்ல, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை மட்டும் பெற தெரிஞ்ச நாம் தீமையை பெற வேண்டாமோ? கர்த்தர் கொடுத்தார் சொல்ல மாட்டீங்களே, கொடுத்தா மட்டும் தோத்திரம் ஆண்டவரே, எடுத்த ஆத்திரம். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை போல ஏற்றுக்கொள்ளணும். புகழ்கிற நாவு நம்மை கூடிய சீக்கிரத்தில் இகழும். இந்த உண்மை மாறாதது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அல்லேலூயா.
ஏன் இந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னா இன்னொரு காரணம் இருக்குங்க. அதை ஆராய்ச்சி செஞ்சோம்னா மணிக்கூறுகள் வேணும். இத்தனை புகழ்ச்சியை நம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதின் பிரதான நோக்கம் என்னவென்றால், உங்களுடைய என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு பிதாவின் திட்டம் அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த குருசிஃபை அது எந்த விதத்திலும் மிஸ் ஆகிடக்கூடாது. அதுக்காகத்தான் 8 லட்சம் ஜனம் இருப்பாங்க, கிட்டத்தட்ட 8 லட்சம் ஜனத்துக்கு மேலே இருப்பாங்க. அந்த ஹோல் எருசலேம் சிட்டி எல்லாருக்கும் தெரிந்தது இயேசு அவர் ஒரு தீர்க்கதரிசி. நம்ம வாசித்துக்கு கேட்டோம் பார்த்தீங்களா? எல்லாரும் கண்டு கொண்டார்கள். ஏன் அப்படின்னா, எல்லாருடைய கவனத்தை ஈர்த்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, பிதாவின் திட்டம் நிறைவேற வேண்டும். என்ன திட்டம்? உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே ஆண்டவர் கண்டிப்பாக மரிக்க வேண்டும். அது ஒரு நாள் மிஸ் ஆயிடக்கூடாது. ஆண்டவர் இந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்னன்னா, இப்போ எல்லாருக்கும் இவர் பிரபலம் ஆயிட்டாரு. இதே ஆட்கள் மீண்டும் வரணும், வந்து சொல்லணும், இவனை சிலுவையில் அறையும். அல்லேலூயா. பிதாவின் திட்டம் நிறைவேறுவதற்காக ஆண்டவர் இந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு ஆடையை விரிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை காலை என் ஆடையை கலற்றுவார்கள். ஆண்டவர் அறிந்திருந்தார். இன்னைக்கு கழுதை என்னை ஏற்றி செல்கிறது. வெள்ளிக்கிழமை எனக்கு ஒரு ஜேர்னி இருக்கிறது, ஒரு பிரயாணம். அது கொல்கதாவை நோக்கி சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் நடக்க வேண்டும். 50 கிலோ எடையுள்ள சிலுவையை எடுத்துக்கொண்டு நான் நடக்க வேண்டும். எல்லாவற்றையும் என் அருள்நாதர் இயேசு அறிந்திருந்தார். ஆமென். 10 பேர் மட்டும் வந்து சிலுவையில் அறைன்னு சொன்னா பிலாத்து விட்டுருவாரா? ஹோல் சிட்டி வந்து சொல்லணும், இவனை சிலுவையில் அறையுன்னு சொல்லணும். அப்பந்தான் பிதாவின் திட்டம், என் ஜனங்கள் காப்பாற்றப்பட வேண்டும், அவர்களுக்கு வர இருந்த ஆக்கினை தீர்ப்பு என் மேல் வந்து விழுவது பிதாவின் திட்டம். அது எந்த காரணத்தை கொண்டும் தடபடக்கூடாது. சீசர்கள் மட்டுமல்ல, என்னால் நன்மை பெற்றவர்கள் மட்டுமல்ல, அகில உலகத்திலிருந்து வந்து பஸ்காவை ஆசரிக்க வந்த எல்லா ஜனங்களும் சொன்னாதான் பிலாத்து சிலுவையில் அடிப்பாரு, இல்லாட்டி சிலுவை மிஸ் ஆயிரும். அதனால இந்த புகழ்ச்சியை ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு புகழ், ஆரவாரம், ஆராதனை, நாளைக்கு அதே வாய் ஏளனம், பரியாசம், நிந்தை, அவமானம். பார்த்தீங்களா? இதுவரை ஆண்டவர் இந்த புகழ்ச்சியெல்லாம் ஏற்றுக்கொண்டதின் பிரதான நோக்கம் என்ன அப்படின்னா, சிலுவை எந்த விதத்திலும் மிஸ் ஆகக்கூடாது. இன்னைக்கும் 4 லட்சம் நினைக்கிறேன், 4 லட்ச வழக்குகள் இந்தியாவில் நிலுவையில் இருக்கிறது. இன்னும் தீர்ப்பு வழங்காம இருக்கு. ஏன்னா லாயர்ஸ் இல்லை, அட்வொகேட் இல்லை. அதை எடுத்து சொல்லி நீதிபதி இடத்துல சொல்லி புரிய வைத்து தீர்ப்பு வழங்குவதற்கு நேரம் இல்லை. ஒரே இரவில் கைது செய்யப்பட்டு ஒரே நாளில் அதிகாலையில் விசாரணை செய்து அரைகுறையாக விசாரிக்கப்பட்டு காலையில் 9 மணிக்கு சிலுவை மரணம் என்றால் யாருக்குங்க அப்படி நடந்திருக்கு? ஒரே நாளில் தண்டனை யாருக்கு நடந்திருக்கு? இன்னைக்கு எத்தனை லட்சங்கள் இந்திய தேசத்தில் தீர்ப்பு வழங்கப்படாத நிலுவையில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும். நீங்க அறையில இதெல்லாம் என் பிதாவின் திட்டத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொன்னதனால சிலுவையில் அறைந்து அவர்கள் கொல்லப்படவில்லை. என் ஜனம் பாவத்திலே மரித்து விடக்கூடாது, அக்கிரமத்திலே அவர்கள் மரித்து விடக்கூடாது. சிலுவை தண்டனை மரணத்தினால் என் ஜனம் ஆக்கினை தீர்ப்பில் இருந்து ரட்சிக்கப்பட வேண்டும். பிதா ஒரே குமாரனை ஆமீன் அனுப்பி இவ்வளவா இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற அந்த அன்பை தேவ ஜனம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நம்ம எவ்வளவு உணர்வு உள்ளவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். சும்மா நினைச்சிடக்கூடாது. பொதுவா இந்த குருத்தொலை ஞாயிறை ஆசரிக்காதபடி
இத்தனை புகழையும் ஏற்றுக்கொண்டதின் பிரதான நோக்கம் கண்டிப்பா சிலுவையிலே ஆண்டவர் அவர் தன்னை மரணிக்க அர்ப்பணித்தார். அல்லேலூயா. முடிவின் செயலாக இந்த பிரவேசம் இருக்கிறது என்று வேதாகம வல்லுநர் சொல்றாங்க. இன்னைக்கு பாம் சண்டேன்னு சொல்றாங்க, பேஷன் சண்டே. இது ஆண்டவர் இயேசுவின் பணியின் ஒரு தொடக்க நாளாக, முடிவின் தொடக்கமாக இருந்தது இந்த குருத்தோலை ஞாயிறு. தேவஜனமே, அவனுடைய அன்பை எத்தனை பேர் உணர விரும்புகிறோம்? அல்லேலூயா. சிலுவை மிஸ் ஆகக்கூடாதுன்னு எதுக்கு? மிஸ் ஆச்சுன்னா நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவது அரிது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தம் சிந்தியே ஆக வேண்டும் என்பது பிதாவின் திட்டம். அப்பந்தான் உங்களுடைய என்னுடைய பாவம் மன்னிக்கப்படும். இப்படிப்பட்ட அருள்நாதர் இயேசுவை தேடி வந்து ஆராதிக்க நம்ம என்ன காசா கேட்குறோம்? எவ்வளோ உண்மையாக அன்பு கூர்ந்து நாம் ஆராதிக்க வேண்டும். ஆமென். எல்லாரும் பயபக்தியோடு தேவ சமூகத்தில் எழுந்து நின்று ஆமென் ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் அந்த சிலுவை பிரயாணத்தை பாருங்க, அந்த வெற்றியின் பிரயாணத்தை அவர் ஸ்தோத்திரம் ஆரவாரத்தோடு ஏற்றுக்கொண்டார். நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுக்க ஆண்டவர் தன்னையே பலியாக அர்ப்பணித்தார். நாம் அவருக்காக என்ன செய்ய போகிறோம்? கழுதை போல அவரை சுமக்க ஆயத்தமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. அந்த 2 சீஷர்களை போல அவர் சொன்னபடி செய்ய நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? ஆமென். அந்த கழுதை குட்டியின் எஜமானனை போல நீர் என்னிடத்தில் எதையாவது கேட்கும்போது மறுக்காமல் எனக்கு உரியவைகளை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. ஆமென். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த குருத்தோலை ஞாயிறிலே ஆண்டவர் மத்தேயு 21, மார்க் 11, ஆண்டவரே லூக்கா 22, ஆண்டு இதெல்லாம் நாங்கள் ஞானிக்கும்படி ஆண்டவர் நீர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக பாக்கியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் தியானித்த அந்த வேதாகம ஆண்டவரே வசனத்திலிருந்து நீர் கற்றுக் கொடுத்த நல்ல பாடங்களுக்காக நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, எருசலேம் பட்டணத்தார் அனைவரும் இயேசு யார் என்று அறிந்து கொண்டார்களப்பா. இந்த காரணம்பேட்டை பட்டணத்தார் அனைவரும் அறிந்து கொள்ள ஆண்டவர் நாங்கள் அந்த கழுதை குட்டியை போல எங்களை பயன்படுத்துங்க. கழுதையின் எஜமானனை போல எங்களை பயன்படுத்துங்க. 2 சீஷர்களை போல அப்படியே கீழ்ப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவர் உமது பாதத்தில் படைத்து நீர் வேணும் என்று கேட்கும்போது உடனே என்று மார்க்கு பதிலளித்தான் சுவாமி. அப்படி எங்கள் வாழ்க்கையில் இன்ஸ்டன்ட் ஒபீடியன்ட், உடனடியான கீழ்ப்படிதல் எங்களுக்கு இருக்க உதவி செய்யுங்கப்பா. வசனத்தை கேட்ட எல்லா பிள்ளைகளையும் பேர் பேராக தொட்டு ஆசீர்வதிங்கப்பா. நீங்கள் பேசின நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆராதனை வேலை நீர் பேசினீர், நான் உன்னை மறப்பதில்லை என்று சொன்னீரப்பா. ஆண்டவர் பிரசங்க வேலை நீர் பேசினீர், இதோ புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி 2 வார்த்தைகள் அப்படியே நிறைவேற்றி கொடுங்க. இப்பொழுது நாங்கள் கடந்து செல்கிறோம். மாறாத பிரசன்னம் எங்களோடு கூட வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.